முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப முறையில் பவானிசாகர் அணை புனரமைக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வரும் பவானி ஆறும் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதியில் உற்பத்தியாகி வரும் மோய் ஆறும் சந்திக்கும் இடத்தில் பவானிசாகர் அணை அமைந்துள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதி 1621.5 சதுர மைல்கள் ஆகும். 105 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 33 TMC அளவு நீரை தேக்கலாம். கீழ்பவானி வாய்க்கால் மூலம் 2,07,000 ஏக்கர் விளை நிலங்கள் பயன்பெற்று வருகின்றன. மேலும் பழைய ஆயக்கட்டு பகுதிகளான தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பாசன பரப்பான 25,000 ஏக்கரும், காளிங்கராயன் அணைக்கட்டு மூலம் 16,000 ஏக்கரும் பாசன வசதி பெறுகின்றன. ஆசியாவின் மிகப்பெரிய மண் அணையான பவானிசாகர் அணை 19 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கடந்த 3 மாதங்களாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதல் கட்டமாக அணையை சுற்றி 8 கிலோமீட்டர் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்த கட்டமாக அணையின் மேற்புற சுவர் 4 கிலோமீட்டர் தூரம் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. அணையின் உள்பகுதி சுவர்களில் கல் அடுக்குகள் சீர் செய்யப்பட்டு நீர் அலைகளை தாங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நீர் கசிவும் தடுக்கப்பட்டுள்ளது. அணையின் மையப்பகுதியில் மைக்ரோ கான்கிரீட் கலவைகள் பூசப்படுகின்றன. இந்த கலவை பூசப்பட்ட இடத்தில் 20 ஆண்டுகளுக்கு தண்ணீர் புகாத வண்ணம் தடுக்கப்படும். கெமிக்கல்ஸ் அப்ளிகேஷன் ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்ஸ்ட்ரீம் பகுதிங்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்டிங் மாட்டர் எல்லாமே விட்டுடுச்சு. ஸோ விட்டு போன பாயிண்டிங் மாட்டர்ஸை நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மெஷினரிஸை வச்சு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். இமோகோ 48 CT அப்படிங்கக்கூடிய மெட்டீரியலை உள்ளுக்குள்ளே நாங்கள் பேக் பண்ணுறோம். 4 bar ப்ரெஷரில் சிமெண்ட் ஸ்லரியை உள்ளே பூத்துறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கக்கூடிய போரஸ் ஏரியாவில் அது உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு அந்த இடம் ஃபுல்லாக அடைஞ்சிரும். இது பார்த்திங்கன்னா லைஃபை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி வெயிலால் எந்த ஒரு இதுவும் வராது. இது அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த புனரமைப்பு மூலம் பவானிசாகர் அணையின் தரம் உயர்த்தப்பட்டு முழு பயனும் தங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகளும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். பவானிசாகர் அணைக்கு சம்மந்தப்பட்ட விவசாயிங்க எங்களுக்கு அம்மா மூலியமாக அணை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுற அளவுக்கு அம்மா விரிவுபடுத்துகிறாங்க. 19 கோடி ரூபா செலவு பண்ணி எங்களுக்கு புனரமைப்பு செய்கிறாங்க. ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. அதனால் வந்தால் எங்களுக்கு நல்ல சௌகரியமுங்க. இன்னும் 2 ஏக்கரா சேர்ந்து தண்ணி பாய்ங்க, 4 ஏக்கரெல்லாம் அந்த அளவுக்கு வெள்ளாமை எடுப்போம். இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க.